நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே ஜெபம் என்பது இன்றியமையாதது. சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களில் இந்த 3 வசனமுமே எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும் போது. அப்புறம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை ஆரம்பிக்கின்றார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த ஜெபத்தை குறித்து 4 கேள்விகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். நானே பதில் சொல்லிடுறேன். முதலாவது கேள்வி, ஜெபம் என்றால் என்ன? 2வது கேள்வி, ஏன் ஜெபிக்க வேண்டும்? 3வது கேள்வி, எது சிறந்த ஜெபம்? 4வது, ஜெபிப்பதை நிறுத்திவிட்டால் என்னவாகும்? ஸோ இதைத்தான் இன்றைக்கான செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது காரியம், ஜெபம் என்றால் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? இது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பண்ணாத ஜெபமா? சொல்லுங்க. டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஜெபம் என்று சொன்னால் அர்ப்பணித்தல், இறைஞ்சுதல், கெஞ்சுதல், கீழ்ப்படிதல், இப்படி பல அர்த்தங்களை ஜெபம் என்ற வார்த்தைக்கு நாம் பார்க்க முடியும். கம்யூனிகேஷன் வித் காட், ஆண்டவரோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு இருக்கின்ற வழி ஜெபம். ஆண்டவருடைய, கடவுளுடைய கவனத்தை திருப்புகின்ற ஒரு செயல். ஜெபிக்கும் பொழுது நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன். வேதத்தின் ஆரம்பத்தில் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் தேவனோடு நேரம் செலவழித்தான். He was walking with God. அதே அடுத்த அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். He was walking with God. ஜெபம் என்று சொன்னால் தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே போவது மட்டுமல்ல, தேவனோடு நேரம் செலவழிப்பதுதான் ஜெபம். 2வது கேள்வி, why we should pray? ஏன் ஜெபிக்க வேண்டும்? யாராவது ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 6:8. ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்புறம் ஜெபம் பண்ணணும்? நியாயமான கேள்வி தானே. ஒரு ஆலயத்தில் ஒரு போதகர் ஜெபத்தை குறித்து பிரசங்கம் செய்தார். ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு பிரசங்கம். அப்போ அதை கேட்ட ஒரு சிறு பெண் போதகர்கிட்ட வந்து சொன்னாலாம், அப்பா, போதகரே, என்னுடைய அப்பா நான் கேட்காமலேயே எனக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வாங்கி தருகிறார். கடவுள் நமக்கு பரம தகப்பன் இல்லையா? நாம் கேட்காமலேயே கொடுக்க மாட்டாரா? ஏன் ஜெபிக்க வேண்டும்? நல்ல கேள்வி இல்லையா? அப்போ அந்த போதகர் சொன்னாராம்,
நீ தந்தையாகிய தேவனுக்கு உண்மையான பிள்ளையாக நடந்து கொண்டால் நீ கேட்காமலேயே உன் தேவைகளை அவர் சந்திப்பார். உன்னுடைய அப்பாவிடமோ அம்மாவிடமோ உன்னுடைய தேவைகளை மாத்திரம் நீ பெற்றுக்கொள்வதில்லை, அவர்களோடு நீ பேசுகிறாய், நேரம் செலவழிக்கிறாய், பகிர்ந்து கொள்ளுகிறாய், விளையாடுகிறாய். நமக்கு பிடித்தவரிடம் பெற்றோரிடம் பழகி அன்பையும் ஐக்கியத்தையும் அனுபவிப்பதைப் போல தேவனிடம் மனம் விட்டு பேசுவதுதான் ஜெபம். ஜெபம் என்பது ஆண்டவரோடு நான் வைத்திருக்கின்ற உறவின் ஐக்கியத்தின் அடையாளம். வாசிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். எதற்காய் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார்? அவரோடு உறவிலே, ஃபெல்லோஷிப், ஐக்கியத்திலே இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். ஏன் ஜெபிக்க வேண்டும்? முதலாவது காரியம், ஆண்டவரோடு நான் நல்ல உறவிலே இருப்பதின் அடையாளம் அவரோடு நான் பேசுவது. உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் இருந்தால் அவங்களோட பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா? அடிக்கடி பேசுவீங்க இல்லையா? அதே போலத்தான் ஆண்டவர் நமக்கு நெருக்கமாக இருக்கின்ற பொழுது நான் அவரோடு என்னுடைய எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஐக்கியமாய் இருக்க ஜெபிக்க வேண்டும். 2வது, எதற்காய் ஜெபிக்க வேண்டும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5:8. தம்பி பொருங்க தம்பி, வாசிங்கம்மா. பார்த்தீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு எதிரி உண்டு, பிசாசு. விடமாட்டான் ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு. என்னை பலவீனப்படுத்துவான், ஆண்டவரை விட்டு தூரமாக்குகின்ற காரியங்களை கண்முன் கொண்டு வருவான். அப்ப இவனிடமிருந்து நான் தப்பிப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு தேவை. பலனடைய நான் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 26:41. எடுத்தவொன்னே வாசிருங்க. ஆமென். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சோதனைகளிலே விழுந்து விடாதபடிக்கு பி அலர்ட், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்னை சுற்றிலும் நிறைய வெளி ஈர்ப்புகள் உண்டு, பாவம் செய்ய தூண்டக்கூடிய காரியங்கள் உண்டு, தூண்டுதல்கள் உண்டு. இவைகளிலே இருந்து நான் தப்பிப்பதற்கு எனக்கு தேவனுடைய பலன் தேவை. தேவனுடைய பிரசன்னம் எனக்கு தேவனுடைய பலனை கொண்டு வருகிறது. சங்கீதம் 86:16. ம் 86:16. இருங்க தம்பி, வாசிங்கம்மா. உமது வல்லமையை எனக்கு அருளி. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் பெரிய கூட்டம் இருக்கு, நான் உம்மை பிரியப்படுத்தி வாழணும், பரிசுத்தமாய் வாழணும், முடியல, பலனை தாரும். 68ஆம் சங்கீதம் 35. இங்கிட்ட யாராவது வாசி. 68ஆம் சங்கீதம் 35வது வசனம். தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். எதுக்கு இந்த வசனம் இருக்குது? இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே பலனுக்காய் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு வசனம் 52ஆம் சங்கீதம் 7வது வசனம். 52:7. தேவனை தன்னுடைய பலனாக எண்ணாமல். என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீரே என்னுடைய பலன்,
இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, என் பெலனாகிய கர்த்தாவே. அப்ப இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பெலன் தேவை. அதற்காக ஜெபிக்க வேண்டும், ஐக்கியமாய் இருக்க ஜெபிக்க வேண்டும், பெலனடைய ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. இந்த பக்கம் யாராவது வாசி. பிலிப்பியர் 4:6-7. வாசிக்கிட்டோம். பிலிப்பியர் 4:6-7. கவலையே படல, வாசிங்க. காத்துக்கொள்ளும். ஆமென். வெரி குட். பார்த்தீங்களா, ஜெபிப்பதினாலே சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சில சமயம் நிம்மதியே போயிடும்ல, எதுக்கெல்லாம் கேட்க முடியாது, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, ஓடணும் போல இருக்கு, சமாதானமே இல்லை. வேதம் பதில் வைத்திருக்கிறது, இயேசுவிடம் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. நம்மளுக்கு வசனமெல்லாம் தெரியும், ஆனா மறந்துடுவோம் அந்தந்த நேரத்தில். பிரச்சனை, போராட்டம், சமாதானம் இல்லை, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, உள்ளங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் பிரச்சனை உடனே போகுதோ இல்லையோ, சமாதானம் என் இதயத்தை பாதுகாப்பார். அதெல்லாம் முக்கியம். என் இதயத்தை ஜெபம் சரி செய்யும், சமாதானத்தை கொண்டு வருவார். நான்காவது, தேவனுடைய வழி நடத்துதலை அறிந்து கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. இந்த பக்கம் யாராவது வாசி, இந்த ரோல வாசி. ஃபர்ஸ்ட் நீங்க தான் வாசி. நீதிமொழிகள் 3:5-6. வெயிட் பண்றேன், வாசி. ஆமென். உன் வழிகளில் எல்லாம் நினைத்துக் கொள்ள என்ன அர்த்தம்? ஜெபித்துக் கொண்டே போகின்ற காரியம். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும், திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்னுடைய எதிர்காலம், திருமணம், வேலை, போஸ்டிங், நிறைய காரியங்கள் வருமே. ஜெபித்தால் ஆண்டவர் வழி நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். தெரிஞ்ச ஒரு வசனம், 32ஆம் சங்கீதம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து. ஆமென். ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஜெபம் வழிகாட்டும். 27ஆம் சங்கீதம் 11. இந்த பக்கம் யாராவது வாசிங்க, வாய்ஸ். 27:11. வழியை எனக்கு போதித்து. அப்ப ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்தந்த நேரத்திலே வழிகாட்டுவார். 5வது காரியம் கடைசியில் வருது, மத்தேயு 7:7. கேளுங்கள். மத்தேயு 7:7. கேளு. நம்முடைய தேவைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 31-34 வரைக்கும் நீங்கள் அதை வாசிக்க வேண்டாம். நம்மளுடைய அடிப்படை பொருளாதார தேவைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நாளைக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக, உணவுக்காக, இருப்பிடத்திற்காக கவலைப்படாதீங்க. அடிப்படை தேவைகள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். 6:33 வரும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்காக மட்டுமல்ல. அப்ப தேவைகளுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். சில பேர் தேவைன்னா தான் ஆண்டவர்கிட்ட போறது. பசுமலையில ரோட்டு மேல ஒயிட்டின் மெமோரியல் சர்ச் இருக்கா, நாங்க அங்கே தானே போறோன்றீங்களா? 10th
12th எக்ஸாம் நடக்கிற முதல் நாள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு 8 மணி 8:30 மணிக்கு கோயிலையே பார்க்க முடியாது. அவ்வளோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முழங்கால் போட்டு ஒரே ஜெபம், இயேசு துணை. எதுக்கு? அன்னைக்கு பரீட்சைக்காண்டி. நேற்று முந்தா நாள்லாம் கோயில் அங்கே தானே இருந்துச்சு, கண்ணில் தெரியல. இப்படி நிறைய பேர் தேவை என்றால் மட்டும் ஜெபிக்கின்ற மக்கள் உண்டு. அப்ப ஆண்டவரை முதலாவது தேடி என்னுடைய தேவைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் வேதம் காட்டுகின்ற சரியான வழி. ஏன் ஜெபிக்க வேண்டும்? 5 காரியம் சொன்னேன் இல்லையா? ஐக்கியமாய் இருக்க ஜெபிக்க வேண்டும், பலனடைய ஜெபிக்க வேண்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டும், தேவனின் வழிநடத்துதலை அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும், நம் தேவைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெபிக்கின்ற மனிதனிடம் கேலியா ஒருத்தர் கேட்டாராம், என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறியே, ஜெபித்து ஜெபித்து எதை பெற்றுக்கொண்டாய்? அப்ப அவர் சொன்னாராம், நான் ஜெபித்து ஜெபித்து பெற்றுக்கொண்டதை விட ஜெபித்து ஜெபித்து சில காரியங்களை இழந்து போயிருக்கிறேன். இழந்து போயிருக்கிறாயா? என்ன சொல்லுகிறாய்? ஆம், நாம் ரெகுலராக தொடர்ந்து நான் ஜெபித்ததினால் கோபப்படுவதை இழந்து விட்டேன். என்னுடைய சுயம், பேராசை, மன சோர்வு, பய உணர்வு, பாதுகாப்பற்ற உணர்வு, மரண பயம், இவைகளையெல்லாம் நான் இழந்து விட்டேன். ஜெபம் என்னை பலப்படுத்தும், ஜெபம் என்னை தைரியம் உள்ளவனாய் மாற்றும், ஜெபம் என்னை இந்த சமுதாயம் எப்படி இருந்தாலும் அதை சந்திக்க என்னை பலப்படுத்தும், என்னை உருவாக்கும். 3வது கேள்வி, எது சிறந்த ஜெபம்? 26ஆம் சங்கீதம் 4வது வசனம். இருபத்தி 6 நாளா கர்த்தருடைய பிரசன்னம்னு வரலையா? முதல் வசனம் வாசிங்க. 26:1 நீங்களே வாசிங்க. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இது ஒரு சிறந்த ஜெபம். ஆண்டவரே, தள்ளாடுவதை போன்ற உணர்வுகள் எனக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, என்னை நீர் பிடித்து கொள்ளும். இன்னொரு ரெஃபரன்ஸ் பாருங்க, 143ஆம் சங்கீதம் எடுத்து வச்சுக்கோங்க, வாசிக்க வேணாம். அதில் 8லிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் ஜெபிக்கின்ற அழகான வார்த்தைகள், கிருபையை புரிந்து கொள்ள செய்யும். 8ஆம் வசனத்தில், ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களுக்கு நீர் அன்பை கொடுக்கிறீரே, அந்த அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யும். அதற்கு பிறகு வழிகாட்டும், நான் என்ன செய்ய வேண்டும், என்ன முடிவெடுக்க வேண்டும், எந்த பாதையில் நடக்க வேண்டும். 3ஆவதாக, உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும், டீச் மீ ஓ லார்ட். ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை வேதத்தின் வழியாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, உமக்கு எது பிரியம் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அடுத்து, என்னை உயிர்ப்பியும். சோர்ந்து போய் விடுகிறேன், பலன் இல்லாமல் இருக்கிறேன், உயிரே இல்லாமல் இருக்குது, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சிறந்த ஜெபம். நாம் இப்படி ஜெபிக்கிறோமா? 4வது காரியம், ஜெபிப்பதை நிறுத்தினால் என்னவாகும்? எங்களுக்கு ஜெபமே தேவையில்லைன்றீங்களா? நாங்களே பார்த்துக்கிறோன்றீங்களா? வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 2 ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், ஆளுக்கு ஒன்று வாசிங்க. முதலாவது 1 நாளாகமம் 28:9, 1 நாளாகமம் 28:9. இன்னொன்று 2 நாளாகமம் 15:2, 2 நாளாகமம் 15:2 வாசிங்க. ம் ம்
ம் கர்த்தர் எல்லா இதயங்களையும் ஆராய்ந்து ம் இடைவெளிகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். ம் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். ம் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். என்றைக்கும் கைவிடுவார். இன்னொரு ரெஃபரன்ஸ் வாசிங்க. 2 நாளாகமம் 15:2. அவன் வெளியே ஆசாவும் எதிர்கொண்டு போய் ம் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா, பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே ம் கேளுங்கள். ம் நீங்களே கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ம் அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவர் உங்களை விட்டு விடுவார். இங்க பாருங்க, விட்டுருவாராம். கீழே கர்ச்சிப்பை கீழே போறது மாதிரி கையில தாமா இருக்கு. தேவி பார்க்குறாங்க. எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் என்னை பிடித்து கொண்டிருந்தால் எனக்கு பலன். நான் ஆண்டவரிடத்திலே செல்லவில்லை என்று சொன்னால், நான் ஆண்டவருக்கு முதுகை காட்டினால், நான் அவரோடு பேசாமல் இருந்தால் அவர் என்னை கைவிடுவார், விட்டு விடுவார். ஆண்டவர் என்னோடு இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லாத வாழ்க்கை. உலகம் என்னை ஒரு நாள் கைவிடும், இயேசு என்னை ஒரு நாளும் கைவிடாதவர். இயேசுவே என்னை கைவிட்டு விட்டால் யார் என்னை தூக்குவார்? காய்ந்து போய் விடுவேன், வறண்டு போய் விடுவேன். நிறைய செடிகள் மரங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு தோட்டக்காரர் இருக்காரா? இருக்காரா? என்ன பண்ணுவார்? டெய்லி வந்து மரத்தை பார்த்து ஹாய்ட்டு போயிடுவாரா? கார்டனிங், வாட்டரிங். ஒரு வாரம் மழையும் பெய்யலை, தண்ணியே ஊற்றலான்னா எப்படி இருக்கும் செடிகள்லாம்? சூப்பராக இருக்குமா? நம்மளை அப்படியே பார்க்க முடியலையா? டேய் தண்ணி ஊற்றுங்கடா அப்படின்ட்டு வாடி போய்விடும். என்னுடைய ஆத்மாவும் அப்படித்தான், வறண்டு போய்விடுவேன். ஜெபம் என்ற காரியம் என் வாழ்க்கையிலே நடைபெறாவிட்டால், ஆவியானவர் என் மேல் ஊற்றப்படாவிட்டால் வறண்டு போய்விடுவேன். எல்லாம் உள்ள வந்துடும். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். அப்ப ஜெபிக்காவிட்டால் என் வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் உள்ளே நுழைந்து விடும். நம்பிக்கையை, விசுவாசத்தை, தைரியத்தை, பலனை நான் இழந்து விடுவேன். 4 கேள்வி, அவ்வளவுதான், முடிச்சிட்டேன் நான். ஜெபம் என்றால் என்ன? ஏன் ஜெபிக்க வேண்டும்? எது சிறந்த ஜெபம்? ஜெபிப்பதை நிறுத்தினால் என்னவாகும்? அன்பானவர்களே, 24 மணி நேரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். குறைந்தது அரை மணி நேரமாவது நான் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்குறோமா? 15 நிமிஷம். அப்கோர்ஸ் உங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்கும், பிஸியாக இருப்பீங்க, பாடங்கள் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். 15 நிமிடமாவது ஆண்டவரோடு நான் இருப்பேன், ஆண்டவரை நான் நினைத்து கொண்டு இருப்பேன். ஜெப நேரம் என்றால் ஜெப சிந்தையோடு இருப்பது, அவரோடு பேசுவது, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது, ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிப்பது, ஜெப சம்பந்தமான ஆவிக்குரிய சம்பந்தமான காரியங்களை செய்வது. உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுங்க. அட்லீஸ்ட் 15 நிமிடமாவது நான் ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பேன். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். சமாதானத்தை பார்ப்பீங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க, வித்தியாசங்களை பார்ப்பீர்கள். 15 நிமிடம் ஒரு மனிதனை காண்பிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். இது வரைக்கும் வாசிக்காதவங்க வாசிங்க, இங்க வாசிக்காதவங்க. தானியேல் 6:10 வாசிங்க. நீங்க தான் வாசிங்க. தானியேல் 6:10 எடுத்து கொடுங்கம்மா அவங்களுக்கு. அவங்க தான் வாசிக்கிறாங்க. நீங்க தான்மா பக்கத்தில். இருக்கு தானியேல் இருந்தால் இருக்கு. வாசிங்க வாசிங்க. ஏகப்பட்ட பைபிள் கொடுத்தாங்க உங்களுக்கு. முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் நன்றாய் சாப்பிட்டார். அப்படி இல்லையாம்மா? வாசிங்க. ஆமென். பார்த்தீங்களா? தானியேல் ஒரு வாலிபன், அடிமையாய் போகும் பொழுது 16 வயசு. இருங்க, இன்னொரு வசனம் இருக்கு. 28ஆம் வசனம் வாசிங்க. கடைசி வசனம்.
ஆமென். பாத்தீங்களா, நீண்ட நாட்கள் 4 ராஜாக்கு கீழே தானியேல் ஊழியம் செய்தவர். ஒரு வாலிபனாக 16-17 வயதிலே உள்ளே போனவர். கடைசி வரைக்கும் 90-92 வயது வரைக்கும் ஜெயமாய் வாழ்ந்ததற்கு காரணம் என்ன? 3 வேளையும் he was very busy man. நிறைய பொறுப்புகள் இருந்தது, நிறைய கையெழுத்து போடணும், நிறைய பயணங்கள் செய்ய வேண்டும், சூப்பர்வைசன், ராஜாக்கு அடுத்த இடத்துல இருந்தவர். ஆனாலும் ஆண்டவரே, உமக்கு நான் இடம் கொடுப்பதை விடமாட்டேன். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி. காரணம் என்ன? ஜெபம். ஜெபம் பண்ணுவீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாம்.